கோமதி, வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா மாமா? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாமா. இந்தா கோமதி, இந்த பேகை கொண்டு போய் உள்ள வை. மயிலு அந்த பேகை வாங்குறாங்க. கோமதி அதிர்ச்சியா பாக்குறாங்க. மயிலு, அந்த பைய என்கிட்ட கொடுமா. கோமதி, அந்த பிள்ளை என்ன அந்த பைய தூக்கிட்டு ஓடியா போகுது? இல்லத்த, உங்க வேலைய குறைக்கலான்னு தான் வாங்கினேன். உள்ள கொண்டு போய் பேகை வச்சுட்டு வந்துடவா? சரிம்மா மயிலு, எங்க வைக்கணும்னு தெரியுமா? பணமெல்லாம் பீரோல தான் வைப்பாங்க. நான் பீரோலே வச்சிடுறேன். சாவி எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எடுத்துக்கிறேன். குடுமையில நானே வச்சிடுறேன். பணத்தை எல்லாம் எண்ணி வைக்கணும். என்ன கோமதி, எதுக்கு இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? சாதாரணமா தான் பேசுறேன். எப்பா மயிலு, வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு செட் ஆயிருச்சா என்ன? என்னங்க செட் ஆயிருச்சான்னு கேக்குறீங்க? அவ என்ன தனியா காட்டுலயா இருக்கா? வீட்டுல தானே இருக்கா? என்னாச்சு உனக்கு? அந்த பிள்ளைகிட்ட நான் என்ன பதில் கேட்டாலும் உன்கிட்ட இருந்து வருது. ஆஜி சொல்றாங்க, மாமா அத்தைக்கு தலைவலின்னு சொன்னாங்க, அதனாலதான் இப்படி சொல்றாங்க. தலைவலின்னா ரெஸ்ட் எடுக்கணுமா? எதுக்கு சுள்ளு சுள்ளுன்னு பேசணும்? அலை சுருக்கு சுருக்குன்னு குத்துதா, அதனால அத்தை சுருக்கு சுருக்குன்னு பேசுறாங்க. ஆமா ஆமா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதான்டா சரவணா வந்தேன். என்னப்பா ஒரு மாதிரியா டயர்டா இருக்கீங்க? வீட்டுல இம்புட்டு பேர் இருக்கீங்க, யாருக்காவது நான் சோர்வா இருக்குது தெரிஞ்சுச்சா? அவனை எப்படி கண்டுபிடிச்சான் பாரு. எல்லாம் ஒண்ணும் இல்லடா, செந்தில் கடையில இல்ல, அதனால வேலை கொஞ்சம் அதிகமாயி போச்சு, அவ்வளவுதான். அப்பா வேலை அதிகமா இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா, நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்துடுறேன். உங்களுக்கும் அதிகமான வேலை இருக்காது இல்லப்பா? இன்னைக்கு இந்த பிள்ளை ஒரு வேலை செஞ்சுச்சு பாரு. நான் என்ன பண்ணினேன்? ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா? அப்படிலாம் இல்லப்பா, நீ நல்லது தானே செஞ்ச. இந்த பிள்ளை சோறு கொண்டுட்டு வந்ததுனால நாங்க அதை சாப்பிட்டுட்டு அதிக வேலை செஞ்சுவிட்டோமே கடையில. மயிலுக்கு இருக்கிற அறிவு அபாரம்பா. நீ மாத்திரம் சோறு கொண்டுட்டு வரலன்னு வச்சுக்க, வீட்டுக்கு சாப்பிட வந்திருப்போம். கடையில பாக்குற வேலையெல்லாம் லேட் ஆயிருக்கும். கடைசி சொல்றாங்க, அப்பா நல்ல மூட்ல இருக்காங்க. இப்ப நீங்க டியூஷன் விஷயத்த சொன்னாதான் நல்லா இருக்கும். நீ அப்பா நல்ல மூட்ல இருக்காரு, ஓகேன்னு சொல்லிடுவாரு. புரியுதா அரசி? கோமதி, என்னைக்காவது கடைக்கு நீ சாப்பாடை எடுத்துட்டு வந்திருக்கியா? குறைஞ்சபட்சம் யோசிக்கவாது செஞ்சிருக்கியா? கடை பக்கம் விட்டுருக்கீங்களா? விட்டாதானே சாப்பாடு நான் கொண்டுட்டு வர்றதுக்கு. நீயா முடிவு எடுத்து சோறை கொண்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே கடைக்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் சுள்ளு சுள்ளுன்னு விழுகிறவ? ஆமா ஆமாமா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை ஆகுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லப்பா. கோமதி அப்படிதான், மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா, எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா, அவ்வளவுதான். சொல்றதெல்லாம் பெருசா எடுத்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, சரியாப்பா? சரிமாமா. போனா நீ கொடுத்து வச்சோண்டா. அன்புக்கு அன்பு, அக்கறைக்கு அக்கறை, சரியான பிள்ளையா இருக்குடா. எது எப்படியோடா, உன் நல்ல நேரம், சரியான நேரத்துக்கு சுயம்பரத்துக்கு போய் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். நிஜமாலே நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. ஆமா ஆமா, இவர் சொல்ற மாதிரி எனக்கு பொறுப்பு இல்ல, அன்பு இல்ல, அக்கறை இல்ல. அத்தை சரி விடுங்க அத்தை, மீனாக்கா வரட்டும், ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ணலாம். ஜி சொல்றாங்க, ஓஹோ நீங்க 3 பேரும் ஒரு டீம், அவங்க 3 பேரும் ஒரு டீமா? ஆமா ஆமா, டீம் பிரிச்சு விளையாட்டு போட்டி நடத்த போறோம். போய் படிடி. போறேம்மா. அஜி நீயும் போடி. டியூஷன் மேட்டரை எப்ப சொல்லலாம்? நடந்த பிரச்சனையில அத சொல்ல மறந்துட்டேனே, காலையில சொல்லிக்கலாமா? சரி அத்த. ஏய், அன்புக்கு அன்பு, அக்கறைக்கு அக்கறை, பருப்புக்கு பருப்பு. இந்த மனுஷன் இருக்காரே, வரட்டும் வச்சுக்கிறேன். சென்னையில மீனா இருக்காங்க. செந்தில் காலிங் பெல் அடிக்கிறாங்க. மீனா கதவை திறக்கிறாங்க. கோச்சுக்கிட்டு போறாங்க மீனா. செந்தில் கூப்பிடுறாரு மீனான்னு. சாரிம்மா, உங்க போன் எங்கங்க? போனு என்கிட்ட தான் இருக்கு. நான் பண்ண கால் வந்துருச்சா? கால் வந்துருச்சுமா. மெசேஜ் அதுவும் வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு போனை எடுக்கல? எடுக்க முடியாத சூழ்நிலை. மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலையா? கோச்சுக்காத மீனா, கோவமெல்லாம் படல, ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு ஒரே ஒரு சினிமா கூட்டிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு எங்கேயும் நீங்க கூட்டிட்டு போல. கிடைச்ச சான்ஸையாவது யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா 10 மணிக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. சாரி மீனா, இதுக்காண்டியா நம்ம எல்லாருக்கிட்டையும் போராடி கெஞ்சி கூத்தாடி இங்க வந்தோம்? இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் முதலா கட்டிட்டு வந்தது. ஆசையா கட்டிட்டு ரெடியா இருந்தேன், இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க. மீனா, உன் வருத்தம் எனக்கு புரியுது.
அப்பா சொன்ன வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆயிருச்சு. ஆனா மாமா சொன்ன வேலையை பார்க்கறதுக்கு தான் இங்க வந்தீங்களாக்கும். இல்லதான் நீ எம்புட்டு எதிர்பார்ப்போட இங்க வந்தியோ அம்புட்டு எதிர்பார்ப்போட தான் நானும் இங்க வந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க சென்னையில இருக்கான். அவங்கிட்ட என்னென்ன ஹோட்டல்லாம் நல்ல ஹோட்டலா இருக்குன்னு கேட்டு வச்சேன். நைட்டுக்கு உன்னைய கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். நம்பலன்னா என்னைய பாரு, நான் எடுத்து வச்சிருக்கதெல்லாம் பாரு. இதெல்லாம் காமிச்சு என்ன பிரயோஜனம்? என்னைய கூட்டிட்டு போலையே. வா கிளம்பு போலாம். மணி என்ன தெரியுமா? 10:10 நேரம். நம்ம கிளம்பி போறதுக்குள்ள ஹோட்டலே மூடிடுவாங்க. இந்த ஹோட்டல்லையே ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போலாமா? அதெல்லாம் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இனிமேட்டு ரூம் டைனிங் மாத்திரம்தான். அப்படின்னா ரூம்லயே ஆர்டர் பண்ணிட்டு ஒருத்தர் முஞ்சிய ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் அதானே பண்ண போறோம். வேற யாரையாவது பாப்போமா என்ன? என்னங்க ஜோக்கா அடிக்கிறீங்க? எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லிட்டேன். இங்க வீட்டுக்கு போறதுக்கு பஸ்ஸுக்காவது வருவீங்களா? என்னடி இப்படி சொல்லிட்ட? நாளைக்கு சின்னதா 2-3 வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நீ ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த ரூம்ல வந்து இருப்பேன். ஓகேவா? நம்பலாமாங்க? சத்தியமா நம்பலாம். இன்னைக்கு சொதப்புன மாதிரி நாளைக்கு நான் சொதப்பவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஃபுட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணுவோமா? நானும் அதான் யோசிச்சேன். அதையாவது உருப்படியா செய்யலாம். ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடலான்னு நினைச்சேன். கடைசியில ரூம்லயே உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஆயிப்போச்சு. ரூமா சாத்திட்டு செந்தில் கதிருக்கு ஃபோன் பண்றாரு. எப்படி இருக்கீங்க? இருக்கேன்டா. பல பிளான்லாம் போட்டு வச்சிருப்பீங்க, அப்படியே தம்பியை நினைச்சு ஃபோன் பண்றீங்களே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஏண்டா நீ வேற வெறுப்பேத்துற? அண்ணே சீரியஸா கேக்குறேன்னு. இப்ப எங்க இருக்க? அங்க இருக்க அதே ஹோட்டல்ல தான்டா இருக்கேன். அண்ணே எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க? கோயம்பேடு மார்க்கெட்டு, மளிகை ஜாமான் கடை, மளிகை வியாபாரியோட குடம். என்னன்னே சொல்ற? நீ சொல்ற எந்த இடமும் அம்புட்டு சிறப்பா இல்லையே. எல்லாம் அண்ணி எதுக்கு நான் கூட்டிட்டு போனேன்? நான் மீனாவை கூட்டிட்டு போலடா, நான் மட்டும்தான்டா போனேன். அப்பா போ சொன்னாரா? எல்லாம் எப்பன்னே சொன்னாரு? நேத்தே ப்ரோக்ராம் லிஸ்ட் போட்டு நான் போறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரா. பாவம் பார்த்து விட்டுருவாருன்னு நினைச்சா இன்னமும் லிஸ்ட சேர்த்துக்கிட்டே போறாரா. விடாம அப்பா போன் பண்ணிக்கிட்டே இருக்காரா. நீ எதுக்குன்னே போன்லாம் அட்டன் பண்ற? அட்டன் பண்ணாம இருந்தா விட்டுருவாரா? அப்பனா போனை ஆஃப் பண்ணி வை. என்னத்தடா ஆஃப் பண்ணி வைக்கிறது? அதான் பாவம் ட்ரைனிங்க முடிச்சுட்டு ரூம்ல வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு நான் தனியாவே வந்திருக்கலான்னு சொல்றாடா. அது நியாயம் தானே? போற இடத்துல எல்லாம் நீங்க செய்ய சொன்ன வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும்னு. அண்ணிய கூட்டிட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு நீங்க எங்கேயாவது போயிருக்கணும்னு. அப்பா கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போறதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதுவும் 4-5 மணி நேரம் தான். அன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வானே நாளைக்கு. நானும் அதை தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்க மாத்திரம் செஞ்சிடாதானே, நாளைக்கு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற வழியை பாரு. நீதானே? சரிடா, போனை வச்சிடுறா. கோமதி குடிக்க தண்ணி எடுத்து கொடு. கோமதி உங்ககிட்ட தான் கேக்குறேன். எங்க மத்தியானம் சாப்பாடு கொண்டுட்டு வந்த உங்க மருமக தண்ணி கொண்டுட்டு வரலையா என்ன? காலையில கொண்டுட்டு வந்த தண்ணிய இம்புட்டு நேரமா குடிக்க முடியும்? அதாவது பேசாம உன் கைக்கு எட்டின தூரம் தான் இருக்கு, எடுத்து கொடு. கோமதி என்ன ஆச்சு? ஏன் கோவப்படுற? என்னங்க அப்படி பாராட்டுறீங்க? ஒன்னேவா? என்ன நீங்க பாராட்டிட்டாலும் இல்ல அப்படி பாராட்டுறீங்க ஆகா ஓகோன்னு? என்ன வம்பா இருக்கு? அந்த பிள்ளை சாப்பாடு கொண்டுட்டு வந்துச்சு, அதனால பாராட்டினேன். நல்ல விஷயம் தானே கோமதி. இங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க, இப்ப அது கூட இல்லாம போச்சே. கோமதி வேலை அம்புட்டு கிடக்கு, அதை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க நேரம் இருக்கு. அதை விடு கோமதி. எல்லாருக்கும் அன்பா அந்த பிள்ளை சாப்பாடு பரிமாறுறது என்ன, கடையில வியாபாரம் பாக்குறது என்ன? அடாடாடாடா இருங்க. என்ன கோமதி, அரசி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நான் ஒரு ட்ரிப்பு கடைக்கு வந்தேன், அப்ப என்னங்க பண்ணீங்க? நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்? அதானே கடையில என்ன நிக்க வச்சு 15 நிமிஷம் என்ன திட்டினீங்க. குறைக்கு வீட்டுக்கு வந்தா அரை மணி நேரம் என்ன திட்டினீங்க. இப்ப பொம்பளைங்க எல்லாம் வீட்டை கவனிக்கணும், ஆம்பளை எல்லாம் கடையை பார்த்துக்கணும்னு பெரிய விளக்கம்லாம் கொடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் மாறி போச்சா? பூமியும் திருப்பி சுத்த ஆரம்பிச்சிருச்சா? ஏண்டி தூங்க போறப்ப கடுகு மாதிரி ஏன் வெடிச்சு தள்ளுற? எப்பயோ நடந்ததை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு மயிலு சாப்பாடு கொண்டுட்டு வந்தாலாம், ஆக சிறந்த மருமகள் ஆயிட்டாலாம்.
நமக்கு தான் எந்த பாராட்டும் இல்ல. வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகல. அந்த பிள்ளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுது. பாராட்டாம என்ன பண்ணுவாங்க? நீயும் உன் கடமைய கரெக்டா தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படிலாம் போனா போகுதுன்னு யாருமே என்ன பாராட்ட தேவையில்லை. கோவத்தை பாரு, கோவத்தை. எதுக்காண்டி முணங்கிட்டு இருக்க? அது கூட எனக்கு உரிமை இல்லையா? இதெல்லாம் நிறைய இருக்கு. நல்லா பண்ணுமா. கதிர் எங்கடி இன்னும் காணோம்? வந்துகிட்டு இருக்காரு அத்தை. இவன் சீக்கிரத்துல வந்தா என்னவா? அத்தை, உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா போய் தூங்குங்க. தூக்கமெல்லாம் வரல. கதிர் வர முடியும், நான் இங்க இருக்கேன். வருஷ கணக்கா நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு பிடிச்சதே மறந்து போச்சு. அத்தனை வருஷமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். கும்பிட்டு பண்ணியும் நேத்து வந்தவ பேரை தட்டிட்டு போயிட்டா. பாத்துட்டியா? அத்தை, இன்னும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க அத்தை. கதிரு கொஞ்சம் சீக்கிரத்துல வீட்டுக்கு வரலாம்ல. அஜி, எத்தனை நாளைக்கு தான் கதிரு என்கிட்ட ஒரே வீட்டுல பேசாம இருக்க போறான்? இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.